ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட தேவையான பிளேயர்ஸ்லாம் வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவ் எடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பக்கம் போயிருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்து எடுப்பாங்க ஆக்ஷனில். இந்த டைம் வந்து யங்ஸ்டரை பேஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. பார்ப்போம், டீம் நல்லா தான் இருக்கு. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும்னு அவ்வளோ கெஸ் பண்ண முடியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஓப்பனராக ஆயுஷ் மாத்ரேவு ருத்ராஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி கேப்டனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஐபிளோட கேப்டனு. அதே மாதிரி 1 டவுன் 2 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனோ உர்வில் பட்டேலும் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவிஸும் கார்த்திக் சர்மா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் 14 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம் இவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் 5 டவுன் 6 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா தோனியும் அன்ஷுல் கம்போஜோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் வரும். நூர் அகமது, கலீல் அகமது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது பிளேயர் ராகுல் சஹர்னு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவரும் நல்லா விளாட்ற பிளேயர் தான், 5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சிவம் டூபே வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வருவார். அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண மீட் பண்றேன். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ். புட்ஸ் படிஸ் தமிழ்.